தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய திருவாரூர் உழவர் பயிற்சி மையத்தில் இணை பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கிறேன்னா. என்னுடைய பேர் டாக்டர் எம் கதிர்ச்செல்வன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பல்கலைக்கழகத்தோட திருவாரூர் உழவர் பயிற்சி மையத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி நடத்தும் போது அந்த வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி நடத்தணும். அதை கேள்விப்பட்டு நம்ம திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் குறும்பல் கிராமத்திலிருந்து மதிப்புக்குரிய திரு செல்வகுமார் அவங்க கலந்துக்கிட்டாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாடு வளர்ப்பு. அப்புறம் அதுக்கு பிறகு நடைபெற்ற செம்மறி ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, அந்த பயிற்சியில எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நம்ம மையத்தில் கொடுத்த பயிற்சிக்கு பிறகு அவங்க ஆடு வளர்ப்பு கொஞ்சம் சிறிய அளவில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒரு கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுக்கோழி வளர்ப்புலையும் அவங்க ஈடுபட்டாங்க. இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆராய்ச்சி திட்டத்தின் மூலமாக நம்ம மையத்துக்கு, திருவாரூர் மையத்துக்கு ஒரு நாள் கோழி குஞ்சுகள் வரும். தரம் உயர்த்தப்பட்ட ஒரு நாள் கோழி குஞ்சுகள் வருது. அதை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தாங்க, கிராமப்பிரியா, வனராஜா அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா செம்மறி ஆடு, வெள்ளாடு, நாட்டுக்கோழி, அதை தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகள், இது இல்லாமல் ஒரு 5லேருந்து ஒரு 6 மாடு, அதோட கண்ணுக்குட்டிகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா கடந்த ஒரு 10 வருஷமாக வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. என் பேர் செல்வகுமார். நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா குறும்பல் பஞ்சாயத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒருங்கிணைந்த பண்ணையமாக இங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் கறவை மாடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு, தானுவாசில் உள்ள அசில் இன கோழி குஞ்சு, பயிற்சி மையத்தில் கொடுக்கக்கூடிய கிரிராஜா கோழியிலேருந்து, கிராமப்பிரியா கோழியிலேருந்து, அப்புறம் மீன் பண்ணை, மீன் எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணையமாக சேர்ந்து இந்த பகுதி. நான் இப்போ மருத்துவர் ஐயா இவங்க சொன்னதுபடி நான் கடந்த 10 வருஷமாக இந்த பண்ணையை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பயிற்சி மையத்தில் தான் நிறைய அனுபவங்களையும், இது எப்படியெல்லாம் நடத்தலாம், இதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி செஞ்சு ஒரு பண்ணையை நடத்தணுங்கிற எனக்கு வழிகாட்டியே உழவர் பயிற்சி மையத்தில் எனக்கு நிறையா வகுப்புகள்லாம் நான் திறம்பட அங்கே போய் கற்றுக்கிட்டு இருக்கேன். வெள்ளாடு வளர்ப்புக்கு போயிருக்கேன், செம்மறியாடு வளர்ப்புக்கு போயிருக்கேன். பயிற்சி மையம் மூலமாக நான் நிறையா கற்றுக்கிட்டு தான் இந்த பண்ணையை நான் திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன இடத்துக்குள்ள, ஒரு 2 ஏக்கருக்குள்ள மாடு, ஆடு, கோழி. இப்போ மாடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 10 மாடு இருக்குது, ஒரு கண்ணுக்குட்டியிலேருந்து பெருசு வரலையுமே. ஆடு எடுத்தீங்கன்னா செம்மறி ஆட்டில் நான் இப்போ ஒரு 120 ஆடு நெருக்கமாக இருக்குது. வெள்ளாட்டில் ஒரு 40 ஆடு இருக்குது. இப்போ கோழின்னு எடுத்தீங்கன்னா இந்த பயிற்சி மையத்தின் மூலயமா கிராமப்பிரியா, நாட்டுக்கோழி குஞ்சுகள், கின்னி கோழி குஞ்சுகள் எல்லாம் வாங்கிட்டு இங்கேயே வளர்த்து நான் இப்போ அதுலேருந்து நான் இன்குபேட்டர் மூலியமாக நான் இப்போ நிறையா உற்பத்தி பண்ணி இப்போ நானே இப்போ அவங்கள்ட்ட வாங்காத அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அதுக்கு பயிற்சி மையத்தினுடைய நிறையா ஊக்கமும் எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்ததும் அவங்க தான் திறம்பட வளர்த்துக்கிட்டு. அதில் உள்ள அசில் கிராஸ் கோழி வாங்கி வளர்க்குறேன். நம்ம பயிற்சி மையத்தில் கொடுத்த கிராமப்பிரியா கோழி வாங்கி வளர்க்குறேன். இது எல்லாமே நாட்டுக்கோழி இனத்துக்காகவே உள்ளதுங்கிறதுனால அதை சிறப்பாக எங்களால் விற்கவும் முடியுது. தீவனமாக கோழி தீவனங்கள் வாங்கி நாங்கள் போட்டோம். அப்போ செலவினங்கள் அதிகமானுச்சு. பயிற்சி மையத்துக்கு போகும்போது பயிற்சி மையத்தில் தீவனம் எப்படி தயாரிக்கணுங்கிற ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தாங்க. அதன்படி இப்போ நானே இப்போ சொந்தமாக தீவனம் வாங்கி சொந்தமாக அரைச்சி நானே இப்போ கொடுக்கறதுனால தீவன செலவே எனக்கு ரொம்ப மிச்சமாக இருக்குது. தீவன செலவு, அதுக்கு அடுத்தது கோழிகளுக்கு தடுப்பூசி. முதல் வாரத்தில் F1, 15 நாளில் IBD, 28 நாளில் லெசோட்டா, 45 நாளில் RDVK, இந்த தடுப்பூசிகள்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதன்படி நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இப்போ கோழிகளுடைய இறப்பு எண்ணிக்கையே ரொம்ப குறைவாக இருக்குது. கோழியில் எனக்கு நல்ல லாபகரமான தொழிலாக தான் எனக்கு கோழி நல்லா. இப்போ சார் இது நான் இப்போ செகண்ட் ஹேண்டில் இந்த தாய்க்கோழி வளர்க்குறதுக்காக முட்டைக்கோழி இதுலேருந்து நான் குஞ்சு உற்பத்தி பண்ணணும். அதுக்காக இந்த செகண்ட் ஹேண்டு கூண்டு வாங்கி இப்போ நான் இதில் தாய்க்கோழி விட்டு இதுலேருந்து நான் முட்டை எடுத்து குஞ்சு வளர்க்க போகிறேன் சார். எங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் 80 செம்மறி ஆடு இருக்குது, 40 வெள்ளாடு இருக்குது, 10 மாடு இருக்குது, 200 கோழி இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்டு நாய் 5 நாய் இருக்குது, புறாக்கள்லாம் நெருங்கி ஒரு 300 புறா இருக்குது. இவ்வளதையும்
நாங்கள் எங்கள் குடும்பமாக தான் இதை வந்து செஞ்சு பயனடைகிறோமே தவிர சம்பள ஆட்களே வச்சிருக்கவே இல்லை. சம்பள ஆள் வச்சுருந்தாலுமே லாபகரமாக நடத்த முடியாததுக்கு முதல் காரணம் அஜாக்கிரதை. நம்மளை மாதிரி நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க பொறுப்பாக கவனிக்க மாட்டாங்க. எங்கள் பண்ணையை இவ்வளோ லாபகரமாக நடத்துகிறோம்னாலே அதுக்கு நாங்கள் கூலி ஆள் இல்லாமல் எங்கள் சொந்த உழைப்பாக இருக்கிறது தான் முதல் காரணமே.